ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுகிரக ஜோதிடம். அடியேன் நடராஜாச்சாரி, அனுபவ ஜோதிடர். பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சமீப காலம் எனது பதிவுகள் ஒரு தலைப்பு பாதகாதிபதிகளை பற்றி. அப்போது நான் இதுக்கு முன்னால் சரம், ஸ்திரம், உபயம் இது மாதிரி பிரிக்கப்பட்டு இந்த சரராசிகள், ஸ்திரம் ராசிகள், உபய ராசிகளுக்கு பாதகாதிபதி யார், எப்படி என்ற அளவில் இங்கே சொல்லப்பட்டது அந்த பதிவுகள் இருக்கின்றன. கடைசியாக நான் உபயம் ராசியிலே எப்படி என்று பார்க்கும்போது அந்த மிதுனமும் கன்னியும் உபயராசியாக வருகிறது. அதற்கு 7ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி என்ற அளவில் அந்த 2 ராசிகள், அதாவது மிதுனம் கன்னியை பற்றி குறிப்பிட்டேன். இப்போது அதே உபயராசி என்று சொல்லக்கூடிய தனுசு, மீனம் இதை பற்றி கூறும்போது இவர் தனுசும் மீனமும் குருவினுடைய ராசிகள். குரு தான் அவர் அதிபதி. ஆனால் பாதகாதிபதி 7ஆம் அதிபதி அவர் புதன். 2 ராசிகளுக்கு 7க்கு 7, இப்படி பார்த்தாலும் 7, அப்படி பார்த்தாலும் 7. மிதுனமும் கன்னியும் தனுசுக்கும் மீனத்துக்கும் 7க்கு 7. அப்போது புதன் ஆகப்பட்டவர் என்ன ஆகிறாரு, பாதகத்தை செய்ய நான் ரெடின்றார். அவர் பாதகாதிபதியாக வந்து விடுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறது, அது வேற ஒரு சப்ஜெக்டு. ஆனால் பாதகாதிபதி என்ற அளவில் வருகின்ற இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் புதன் என்பவர் நிச்சயமாக அவரது தசையில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். என்ன மாதிரி பிரச்சனை? குடும்ப வாழ்க்கை தான். 7ஆம் இடம்ன்றதே கணவன் மனைவி பற்றி சொல்வது தான். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகாதிபதியாக வந்தார். அப்போ என்ன ஆகும்? இல்லறம் அங்கே கொஞ்சம் சிக்கலில் கொண்டு வரும். இல்வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தலையெடுக்கும். அப்படி வரும். நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன தசை வருகிறது என்று பாருங்கள். இப்போ தனுசு ராசிக்கோ இல்லை மீன ராசிக்காரருக்கு புதன் தசை வருகிறதா? ஏன்னா அவர் தானே. அந்த புதன் தசை 17 வருடம். அப்போ கொஞ்சம் வச்சு செய்வார். சைலண்ட் கில்லர் அவர். இந்த 2 ராசிக்காரருக்கு புதன் சைலண்ட் கில்லர். என்ன செய்வாருன்னு சரியாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக பண்ணி அப்படியே பிரச்சனையை உருவாக்கி அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுத்து அதை பெருசாக ஊதி பட்டுன்னு வெடிக்கும் பாருங்கள். அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கஷ்டங்களை உருவாக்குவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இல்லை நீ உன்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடிஞ்சது அப்படின்னு மட்டம் தட்டுவாங்க. இதுக்கு மேலே நீ மட்டம் தட்டுற, நீ ரொம்ப பெருசாக சம்பாதிச்சிட்டியா, நான் ஏன் சம்பாதிக்கணும்? இப்படி தேவையில்லாத லூஸ் டாக்கிங் அது பிரச்சனையை உருவாக்கி இவர் குடும்பத்தில் மனைவியினுடைய கருத்துகளுக்கு ஒத்துப்படாமலும், இது பெண் ஜாதகமாக இருக்கும்போது கணவனிடத்திலே சரியான ஒரு புரிதலை இவங்க வச்சுக்காமலும் ஒருத்தர் சண்டை சச்சரிவு வரும். அது பெருசாக வளரும். கட்சியில் பிரிவு கூட சில பேருக்கு உண்டு பண்ணியிருக்குது இந்த பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி தசையை நீங்கள்
வருகிறதா என்று பாருங்கள். அதாவது இந்த தனுசு ராசிக்காரருக்கும் இந்த மீனம் ராசிக்காரருக்கும் புதன் தசை ஏதோ ஒரு வகையிலே வரும். அது கொஞ்சம் வயசான காலத்தில் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வயசு காலத்தில் வருதா, இப்போவே கூட நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரர்கள் இப்போ நமக்கு என்ன தசை நடக்குது, அப்போது புதன் தசை நடக்குதா பார்த்துக்காங்க. அதாவது மிதுன ராசிக்காரரும் கன்னி ராசிக்காரருக்கு குரு தசை நடக்குதான்னு பாருங்கள். இப்போ தனுசு ராசிக்காரருக்கும் மீன ராசிக்காரரும் புதன் தசை நடக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இவருக்கு அவர் பாதகம், அவருக்கு இவர் பாதகம், இப்படி ஒரு சிக்கல் உண்டு பண்ணும். இதுக்காக நீங்கள் கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கணும். புதன் தசை நடந்திருக்கிறது என்றால் 17 வருஷமும் கஷ்டத்தை கொடுக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் 17 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு 8 இல்லை 9 8 அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா முதல் பாதி சிக்கலை கொடுத்துரும், அடுத்த பாதி அந்த சிக்கலுக்கு அதுவே ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அது பிரச்சனை தானே, சிக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் கொடுத்துட்டு தலைவலி தான். ஏன் அப்போ நம்ம என்ன தான் செய்யணும்? அந்த மாதிரி புதன் தசை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிதலை வச்சுக்கணும். கணவனாக ஜாதகமாக மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்க்கணும், கடினமாக உழைக்கணும். பிரச்சனை எந்த இடத்துல உருவாகுது, நீயா நானான்னு போட்டி போடுறத விட பிரச்சனையை தீர்த்துக்கிறது எப்படி? இப்படி 2 பேருடைய கருத்தும் மாறுபாடு இல்லாமல், இப்போ நமக்கு டைம் சரியில்லை, அதனால் இந்த கஷ்டத்தை நமக்கு வருது, அதனால் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கு போய் அதை சமாளிக்கிறதுக்கு 2 பேரும் சேர்ந்து பரவாயில்லன்னு ஒரு நிலைமைக்கு வந்தீங்கன்னா சமாளிக்கப்படும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ இல்லறம் நல்லறம் தான். இது மாதிரி இருக்கணும். சில இப்போது எனக்கு புதன் தசை இல்லைங்க, எனக்கு வேற ஒரு தசை நடக்குது அப்படின்னா புதன் புக்தி இருக்குதான்னு பாருங்கள். புதன் புக்தி இருந்தால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்கள் இப்போது எந்த தசை நடந்திருந்தாலும் அந்த தசைகளில் ஒவ்வொரு தசையிலுமே புதன் புக்தி வரும். இப்போ எந்த தசை நமக்கு நடக்குது அதில் புதன் புக்தி இருக்கான்னு பாருங்கள். புதன் புக்தி இருந்ததுன்னா ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கோத்து விட போகிறான், ஏதோ ஒரு சிக்கலை உங்களுக்கு வந்து நிற்க போகுது, தேவையில்லாத வழக்கு வம்பு அதெல்லாம் வந்து நிற்க போகுது அப்படின்றது செஞ்சிடுவான். அப்புறம் ஐயோன்னு அவஸ்தைப்படுவோம்ல. அதனால் முன்னால் உஷாராகிடணும். அதனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகத்தில் என்னென்ன தசை நடந்தாலும் அந்த புதனுடைய புக்தி வருதா, அது எவ்வளோ நாளைக்கு, எப்போ வந்து எப்போ போகுது, அந்த கணக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டாமல், யார் ஒரு இதுக்கும் தலையிடாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அப்படிங்களா, இருங்க இப்போ ஒரு 2 வருஷம் எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட இந்த எஸ்கேப் ஆகிடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் மனைவியாலையும் வரலாம், மனைவிக்கு கணவனாலையும் வரலாம். இப்படி மாட்டிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் நீங்கள் சிரமத்தை வாங்க சார்னு கை கொடுத்து வரவேற்கிற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆக இந்த வகையிலே
இந்த உபயம் ராசி இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, மிதுனம் கன்னி தனுசு மீனம். இவருக்கு அதிபதி குரு புதன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகாதிபதி. ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தது, அவருக்கு இந்த புதனும் குருவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி பாதகாதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து எந்த பாவத்தில் எந்த ராசியிலே வருகிறது, அது உங்களுக்கு எத்தனாவது பாவமாக வருகிறது என்று பாருங்கள். நிச்சயமாக அந்த பாவத்தை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு உங்களை எங்கேயோ ஒரு லெவலில் தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு, அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்து எந்த ராசி கட்டத்திலும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் சிரமங்கள் என்றது எந்த வகையில் எங்கே வரும் சொல்லவே முடியாது. எல்லாத்திலுமே ஒரு பிரேக்கு தான். எங்கே போனாலும் ஏதோ ஒரு சிக்கல் தான், தலைவலி தான், ரோதனை தான், வேதனை தான், என்ன பண்ணுறது தெரியலப்பான்னு அப்படியே தலையில் கையை வைக்கிற வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போ இந்த புதன் தசை வந்தாலும் சரி, குரு தசை வந்தாலும் சரி, ஒவ்வொரு தசையிலும் குருவும் புதனுடைய புக்திகள் எப்பப்போ வருதோ வந்தாலும் சரி, நீங்கள் சரியான ஒரு சிந்தனையில் இருக்க மாட்டீர்கள். உங்களை சரியான லெவலுக்கு கொண்டு போகாது. வாழ்க்கை மிக சிரமத்துக்கு ஆளாக்கிவிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் பாதகாதிபதியாக வருகின்ற இந்த தனுசு மீனம் ராசிக்காரர்கள் ஏகாதேசி விரதம், பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏகாதேசி விரதம், ஏகாதேசி திதி வருது பாருங்கள். அதில் தேய்பிறை ஏகாதேசி திதியில் கிருஷ்ணன் கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கோ 5 நெய் விளக்கு ஏற்றி தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த ஏகாதேசி திதியில் அவருடைய ஸ்லோகம், ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோ துதே, ஓம் சத்யநாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயா, இந்த ஸ்லோகம் சொல்லி ஏகாதேசியில் விரதம் இருங்க. 1 வேளை சாப்பிடுங்க, 2 வேளை விரதம் இருங்க. 5 நெய் விளக்கு இந்த பெருமாள் கோயிலுக்கோ கிருஷ்ணன் கோயிலுக்கோ சென்று ஏற்றி வழிபாடு பண்ணிவாங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது ஒரு வகையானது. இது புதனுக்கு. இதே நீங்கள் மிதுனம் கன்னி ராசியில் பிறந்து விட்டு இருந்தீங்கன்னா, அப்போ குரு உங்களுக்கு பாதகாதிபதி. அப்போ உங்களுக்கு குரு தசை வந்தால் நீங்கள் பிரச்சனை அந்த காலகட்டங்களிலே நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமையில் அந்த தட்சிணாமூர்த்திக்கும் 3 நெய் விளக்கு ஏற்றுங்க. அங்கே போயிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு 3 முறை சொல்லி 3 நெய் விளக்கை ஏற்றி வேண்டுதல் வச்சுக்கோங்க. அப்போது அந்த பாதகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அங்கே நவக்கிரகங்கள் இருந்தால் அந்த கோயிலில் அங்கேயும் 9 சுற்று நவக்கிரகத்துக்கு ஒரு 9 விளக்கம் ஏற்றலாம். இல்லை ஒரு 3-4 விளக்கு 5 விளக்கு ஏதோ ஒரு விளக்கு கூட ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் 9 முறை அந்த நவக்கிரகத்தை சுற்றி வந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்கு இந்த பாதகம் அவ்வளவாக வெளிப்படாது. இந்த பக்கம் இந்த 2 ராசிக்காருக்கு குருவுக்கு இப்படி செய்யணும், இந்த 2 ராசிக்காரருக்கு புதனு பாதகாதிபதியாக வருவதால் அவருக்கு இந்த தேய்பிறை ஏகாதசி திதியிலே நீங்கள் விரதம் இருந்து 5 நெய் விளக்கு ஏற்றி வச்சு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். அதாவது உங்களுடைய கஷ்டம்
கேட்டு வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு உள்ளே போகலாமா வேணாவான்னு அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு கடைசியில் கடவுள் இவங்க பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கு வந்து தெய்வ துணை இருக்குது அப்படின்னு ஒரு நினப்பில் அந்த வந்தது அப்படியே மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு உள்ளே வந்து உங்களை கஷ்டப்பட்டார். இது போன்ற வகையிலே இந்த பாதகாதிபதிகள் சொல்லுவாங்க. நிறைய பேர் பாதகாதிபதிலாம் ஒன்றும் செய்ய மாட்டார், கொள்ள மாட்டார். ஆனால் நிறைய பேரை நான் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். இந்த பாதகாதிபதி தசையில் படாத பாடு பட்டு தெளிஞ்சு வரத்துக்குள்ள. ஏன்னா பாதகாதிபதிகள் வந்து பாதகம் செய்யறதுக்கு தானே கடவுள் அருள் பண்ணியிருக்காரு. நீ பண்ண கர்மாவுக்கு உண்டான பலனை இந்த பாதகாதிபதி தசை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதானே நம்ம ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற கர்மாவை எப்படி இந்த கிரகங்களினுடைய தசைகளை தான் நம்ம அனுபவித்து பாடான்னு தெரியணும். அந்த மாதிரி எந்த கிரகமும் நம்மளை வேணும் சும்மா விட்டுறாது. அந்த வகையிலே இந்த பாதகாதிபதியும் நமக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும். அது இறைவனுடைய வழிபாடால் கொஞ்சம் தலைக்கு வந்தது தலை பாபம் அப்படியே போச்சுடா அப்பா, தலையில் விழுந்தது தோலில் விழுந்தது தப்பிச்சிட்டம்பா அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஆனால் விழறதை தடுக்க முடியாது. இது அதை நான் வேண்டிட்டேன், அதனால் எனக்கு விழுந்துச்சேன். விழறது எங்கே விழுந்துச்சு? தலையில் விழறதுக்கு இருந்தது, ஆனால் தோலில் தான் விழுந்தது அப்படின்னு சொல்லும் மாதிரி ஆகிடும். அதான் அந்த சிரமங்கள் கொஞ்சம் தவிர்க்கப்படும், குறைக்கப்படும். அப்போ அதனால் நமக்கு கொஞ்சம் நல்லதும் நடக்கும்ன்றதை இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம். ஆக நீங்கள் பாதகாதிபதிகளை பற்றி கொஞ்சம் தெளிவு பெறுங்கள். அவர்களுடைய தசை எல்லாம் ரொம்ப உஷாராக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தசையிலும் அவர்களுடைய புக்தி வரும்போதும் நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அளவில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. நன்றி, நமஸ்காரம்.